ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷெஷ்வான் நூடுல்ஸை வீட்டிலேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நூடுல்ஸை நான் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நூடுல்ஸை வேக வச்சுட்டு இல்லை கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இதுக்கு இப்போது தேவையான காய்கறிகள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கேப்சிகம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவரு வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இதுக்கு முக்கியமான பொருளே இந்த ஷெஷ்வான் சாஸ் தான். இந்த சாஸ் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த சாஸ் இருந்தால் தான் இந்த ரெசிபி செய்யும்போது சூப்பராக வரும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லை நார்மல் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கார்லிக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்த கார்லிக் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஃபைனாக சாப் பண்ண சின்ன சைஸு பெல்லாரி வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். ரொம்ப பெரிய சைஸ் வேணாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். நம்ம சேர்க்குற காய்கறிகள் எந்த காயுமே ஃபுல்லாக வேகக்கூடாது. பாதி அளவு வெந்தால் போதும். அதாவது ஓரளவுக்கு க்ரன்ச்சினஸ் இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சுக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் நல்லாயிருக்கும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி, பீன்ஸு மூணையும் சேர்த்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸில் வேற உப்பு சேர்த்துருக்கோம். சாஸ்லேயும் உப்பு சேர்த்து தான் செய்வோம். ஸோ இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது 2 மினிட்ஸ் ஆகிட்டு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் கேப்சிகத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேப்சிகமும் கேரட்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் சாஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க நூடுல்ஸோட அளவை பொறுத்து சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சாஸில் வேற சேர்த்துருப்போம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி டாங்கிள்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ண வரும். இல்லைனா நீங்கள் ஒரு 4 ஸ்பூனையும் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த நூடுல்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோர்க்கு இல்லை ஸ்பூன் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஹோட்டல் சுவையில் ஷெஷ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.